என்னங்க ஹேர் கட்லாம் பண்ணிட்டீங்களா? ஆமா ஆமா, ஹேர் கட் பண்றதுக்கு மேல காசு இல்லை. நேத்தா சம்பளம் வந்தது, அதனால தான் நேத்தே போயிட்டு நானும் பையனும் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்படியே தாத்தா மாதிரி இருக்கீங்க பாக்குறதுக்கு. இப்பதான் தாத்தா தான் நான், கமல் தாத்தா, வயசே ஆகாது, இந்தியன் தாத்தா நான். யார் தப்பானாலும் தட்டி கேட்கிற ஒரே தாத்தா தான். சரி, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இப்பெல்லாம் வந்து சிசிடி கேமரா இருக்குல்ல, ஆமா, எதனா தப்பு பண்ணா அதுக்கப்புறம் திருடி எல்லாம் போனா டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமா, அந்த காலத்துல அந்த சிசிடி கேமரா அப்படிலாம் இல்ல. ஆமா, ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? அந்த காலத்துலயா? அந்த காலத்துல சிசிடிவி கேமரா கிடையாதுதான். பட் ஆனா வந்து எல்லாரும் அவங்களுடைய மனசாட்சி கட்டுப்பட்டு இருப்பாங்க. சின்ன வயசுல இருக்கிறப்ப எங்க அம்மா வந்து எனக்கு இந்த நீதி கதைன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏரியில இருந்து வாய்க்கால் வழியா தண்ணி எல்லாம் பாசுவாங்க நிலத்துக்கு. தண்ணி பாய்ச்சறப்ப ஊர்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா 2 பேருக்கு வந்து தகராறு ஆயிடுச்சு நைட்டு தண்ணி பாய்ச்சறப்ப. அப்ப அதுல ஒருத்தர் வந்து அதிகாரமா இருக்கிறது என்ன சொன்னாரு, நான் தாண்டா முதல் தண்ணி பாய்ச்சும் அப்படின்னு சண்டை போட்டு இருக்காங்க. மாத்தி 2 பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க. அடிச்சுக்கினப்ப இந்த அதிகாரமா இருக்கிறவர் வந்து மண்வெட்டியால இவரு மண்டையில அடிச்சிட்டு இருக்காரு. இந்த இன்னொருத்தவர் எதிர்க்கிறவர் அடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து தலையில அடிபட்டதுக்கு அப்புறம் இவருக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ நம்மளால இதுக்கப்புறம் பழைக்க முடியாது போல, நீ அடிச்ச இல்ல இப்ப என்ன, நீ வந்து நினைச்சிட்டு இருக்க இங்க யாரும் இல்ல, நம்மள யாரும் பாக்கல அப்படின்னு. ஆனா வந்து இந்த நிலா வந்து பாத்துட்டு இருக்குது, இந்த நிலா வந்து உனக்கு எதிராக கண்டிப்பா சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இயற்கையா இருந்துட்டாரு, கீழே விட்டான்னு சொல்லி ஏதோ அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப மறுநாள் வந்து அந்த அவர் இறந்ததுக்கு மறுநாள் இந்த நிலாவை பார்த்து இவர் வந்து படுத்துட்டு இருக்காரு அடிச்சவரு. நிலாவை பார்த்துன்னு அவர் வந்து சொன்னாராம், இந்த நிலா வந்து சாட்சி சொல்லணும்னு அந்த பைத்தியக்காரன் சொல்லிட்டு போனா, நிலா எப்படி சாட்சி சொல்லும் அப்படின்னு இருக்காரு. அப்போ அவங்க ஒய்ஃப் பக்கத்துல இருந்தாங்களா, அவங்களுக்கு டவுட் வந்துச்சு, என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, இல்லடி இது மாதிரி சண்டை நடந்துச்சு நேத்து, நான் தான் அவனை அடிச்சிட்டேன். அப்ப வந்து சொன்னான் அவன், இந்த நிலா வந்து உனக்கு எதிராக சாட்சி சொல்லுண்டா அப்படின்னு, நிலா வந்து எங்கன்னா சாட்சி சொல்லுமாடி அப்படின்னு இருக்காரு. அப்ப அவங்க ஒய்ஃபுக்கு வந்து டவுட் வந்துச்சு, ஐயோ என்னடா இது நிலா வந்து சாட்சிக்கு சொல்லிச்சுன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி அவங்க போய் இன்னொருத்தங்கிட்ட கேட்டிருக்காங்க, அக்கா நிலா வந்து சாட்சி சொல்லுமாக்கா, இது மாதிரி நடந்துச்சுக்கா நேத்து வீட்டுக்காரர் சொன்னாரு அப்படின்னு. அதுக்குள்ள பார்த்தோன்னா மறுநாளுக்குள்ள இந்த கிராமத்துக்கே தெரிஞ்சிச்சு, மொத்த கிராமத்துக்கும். அப்ப தெரிஞ்சிச்சு இவரு தான் அவர் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, பஞ்சாயத்து வச்சு இவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கதையில இருந்து அந்த காலத்துல வந்து மனசாட்சி கட்டுப்பட்டு இருப்பாங்க. அது இல்லாம வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதுக்கு எல்லாத்துக்கும் பயந்துன்னு இருப்பாங்க. இந்த 5 பூதத்துக்கு அதை தான் கடவுளாவும் மதிப்பாங்க. இன்ன வரைக்கும் நிறைய பேர் விவசாயம் பண்றவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. பெரியவங்க 4 பேர் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்பெல்லாம் யாரு பெரியவங்க சொல்றது கேட்கறாங்க, ஓகேங்களா? இப்பெல்லாம் வந்து நீதிக்கு யாரும் பயப்படுறது கிடையாது, நிதிக்கு தான் வந்து எல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ அவன் பணக்காரன், அவனை எடுத்து நம்ம சண்டை போட முடியாது. நீதியில எங்கன்னா ஒரு சில நீதிபதி தான் நல்லா பேசுறாங்க, நேர்மையா பேசுறாங்க. நிறைய பேர் காசு வாங்கி தான் பேசுறாங்க. நிதினா அமௌண்ட், அதான்.